இந்த இடத்துல தான் மேனகாவை தீர்த்து கட்ட அந்த மர்ம நபர் முயற்சி பண்ணியிருக்கான். ஆமா, பட் இதில் ஏர்போர்ட் போகிற வழியில் மேனகா கொலை பண்ண பிளான் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக அவன் எங்கேயும் வெயிட் பண்ணியிருக்க மாட்டான். ஆமால, மேனகா இந்த வழியா தான் ஏர்போர்ட்டுக்கு போவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. பட் அவன் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கான்ல. அப்போ யாரும் மூணாவது நபர்கிட்ட இருந்து அவனுக்கு தகவல் போயிருக்கு. வேலிட் பாயிண்ட். பட் அந்த தகவல் கொடுத்த ஆள் யாரு தெரியலையே. போலீஸ் ரெக்கார்ட்ல கூட இதை பத்தின தகவல் எதுவும் இல்லையே. இல்லை சித்ரா, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஓட்டம் இருக்கு. இன்ஃபேக்ட் போலீஸ் யாரை போய் விசாரிக்கணுமோ அந்த முக்கியமான நபர்லாம் அணுகவே இல்லைன்னு தான் தோணுது. அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஆளு இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா, இல்லைன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் சாத்தியமே இல்லை. இது பாருங்க. ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் அந்த மர்ம நபர் இங்கே தான் இருந்திருக்கான். பாரதி மேனகாவோட பாடி கார்டால தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். யா, தொல்காப்பியா, நாம போட்ட திட்டம் பலிக்கிறடா. மேனகா தப்பிச்சிட்டா. என்னால முடியல, நீயாவது அவளை கொன்னுடு. நம்ம காரங்க நிக்குதுல, அதுக்கு கொஞ்சம் பின்னாடி ஒரு அம்பாசிடர் காரை நிக்க வச்சு யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நின்னுட்டு இருந்திருக்கான். அந்த காரை பத்தின டீடைல்ஸ்ல இருக்கா? நம்பர் பிளேட் போலி, இன்ஜின் நம்பர் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, எனக்கு என்னமோ போலீஸ் இதில் ரொம்ப கவனக்குறையாக இருக்காங்களோன்னு தோணுது. இன்ஃபேக்ட் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா மேனகா பற்றின எந்த டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைக்காது. கடத்தப்பட்டதா சொல்லப்படுற மேனகா என்ன ஆனாங்கன்னு தெரியல. மேனகா கடத்தப்பட்டிருக்காங்களா இல்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்களா பாரதி? இல்லை, என்னோட கணிப்புப்படி மேனகாவோட பாடி யார் கண்ணிலையும் படாத ஏதோ ஒரு இடத்துல வீசப்பட்டிருக்கலாம். அது எப்படி நீங்க உறுதியா சொல்றீங்க? இல்லை, வந்தவனுக்கு மேனகாவை கடத்துறது தான் நோக்கம்னா அவன் கடத்துறதுக்கு முயற்சியே பண்ணலையே. நேரடியாக கொலை பண்ணுறதுக்குள்ள முயற்சி பண்ணியிருக்கான். மேனகாவை கொலை பண்ண வந்த ஆளை தான் பாடி கார்டு கொன்னுட்டாங்களே. இல்லை, இங்கேயும் தப்பிச்சு போன ரெண்டாவது ஆள் அவன் பண்ணியிருக்கலாம்ல. யூ மீன் தொல்காப்பியன்? சான்ஸே இல்லை. எனக்கு தொல்காப்பியனை பத்தி நல்லாவே தெரியும். அவருக்கும் இந்த கடத்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க முடியாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் தொல்காப்பியனை தேடுறதை விட்டுட்டு வேற ஆங்கிள் இந்த கேஸை பத்தி யோசிக்கவே இல்லை. அந்த மர்ம நபரை எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் அவரை ஒரு முறை பார்த்திருக்கேன். எங்க பாத்தீங்க? எப்ப பாத்தீங்க? ஒரு முறை இதே ஆளுதான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. தன்னோட அடையாளத்தை மாத்திக்கிட்டு தொல்காப்பியனை கொல்ல வந்தாரு. நான் பார்த்தேன். அப்படியா? நான் மட்டும் அங்க இல்லனா அன்னைக்கு தொல்காப்பியனை அந்த ஆள் கொலை பண்ணிருப்பான். அப்புறம் அந்த ஆள் தொல்காப்பியனை பார்த்து சாகிற நேரத்துல என்னால மேனகாவை கொலை பண்ண முடியல, நீ ஏதோ கொலை பண்ணிட்ட தொல்காப்பியா அப்படின்னு சொல்லணும். அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா நிச்சயமா தொல்காப்பியனுக்கு இதுல சம்மந்தம் இருக்காது. இல்ல, எனக்கும் தொல்காப்பியனை பத்தி நல்லா தெரியும். அவர் இந்த மாதிரிலாம் செய்யற ஆள் கிடையாது. ஆனா அவரை சுத்தி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு சித்ரா. அவர் மேல எந்த தப்புமே இல்லைன்னா அவரே எங்கேருந்து ஓடணும்? ஓடி இருக்க கூடாதுல்ல? இல்ல, ஓடினா போலீஸ்க்கு தன் மேல சந்தேகம் வரும்னு தொல்காப்பியனுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அதையும் மீறி ஓடி இருக்காருன்னா அப்படி ஒரு சூழ்நிலை அங்க உருவாயிருக்கு. இந்த பாருங்க, இதை தொல்காப்பியை நேரடியா செய்யணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. அவரை யாராவது வற்புறுத்தி இருக்கலாம்ல. வேற வழியே இல்லாம மேனகாவை கொலை பண்றதுக்கு தொல்காப்பியன் வந்திருக்கலாமே. இல்ல, எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. அப்படிலாம் யாருமே நம்ம விட முடியாது. எல்லாருமே சந்தேகப்படுத்தக்குள்ளதான் நம்ம வச்சிருக்கணும். நீங்க சொன்னபடியே அந்த மர்ம நபரும் தொல்காப்பியனும் கூட்டாளினே வச்சுப்போம். ஆனா தொல்காப்பியன் மேனகாவை கொலை பண்ண எந்த முயற்சியும் எடுக்கலையே. அவர்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல. அவர் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுல மட்டுமே குறியா இருந்திருக்காரு.
கொலை செய்ய வந்தவன் கையில எந்த ஆயுதமும் இல்ல. மேனகாவை தாக்க முயற்சியும் பண்ணல. சித்ரா, நீங்க தொல்காப்பியரை நிரபராதியாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட 2 கேள்விக்குமே உங்ககிட்டே பதில் இருக்கு. தொல்காப்பியன் கையில் ஆயுதம் இல்லாமல் வந்திருக்கலாம். பட் ஆயுதம் எடுத்துட்டு வரலன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு சின்ன பிஸ்டலை சுலபமாக இடுப்பில் மறைச்சி எடுத்துகிட்டு வர முடியும். அப்புறம் மேனகாவை ஏன் அவர் தாக்காமல் தப்பிச்சு ஓடினார்? இதெல்லாமே இறந்து போன அந்த நபருக்கு கூட தெரியாத விஷயம். அதாவது மேனகாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம், இப்போ அவங்களை எதுவும் செய்ய முடியாதுங்கிற விஷயம், இதெல்லாமே தொல்காப்பியனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால தான் முதல்ல தன்னை காப்பாற்றிக்கணும்னு அவர் ஓடி இருந்திருக்கலாம். அப்போ உங்க யூகப்படி தப்பிச்சு போன தொல்காப்பியன் தான் மேனகாவை கொலை செஞ்சிருக்கணும், இல்ல கடத்திருக்கணும், இல்லையா? அம்மானு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. எனக்கு சந்தேகம் இல்ல. தொல்காப்பியன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க முடியாது. மேனகாவை கொலை செய்யறதா நோக்கம்னா எதுக்காக கடத்தின பாரதி? $1 மில்லியன் கொஸ்டின். இந்த கேள்விக்கு விட தெரிஞ்சதுன்னா இந்த கேஸையே சால்வ் பண்ணிடலாம். சம்பவம் நடந்து 1 வாரத்துக்கு மேல ஆகுது. இந்த இடத்துல நமக்கு சாதகமா ஏதாவது ஆதாரம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? சித்ரா, ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் நான் கற்றுக்கிட்டது ஜஸ்ட் கீப் ட்ரைங், அவ்வளோதான். பாரதி, மேனகாவோட ரூம்ல ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. ரூம்ல ரத்தக்கரையும் இருந்திருக்கு. ஆனா வெளியில நின்னுக்கிட்டு இருந்த பாடி கார்ட்ஸ்க்கு எந்த சத்தமும் கேட்கல. இதெல்லாம் கொஞ்சம் நெருடலா இல்ல? அந்த பிளட் ஸ்டெயின் யாரோடது அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் எதுவும் இருக்கா? இல்ல, நமக்கு கொடுத்த ஃபைல்ல இத பத்தி குறிப்பிடல. ஷோ, அது முக்கியமான விஷயமாச்சே. கமிஷனர் கிட்ட இத பத்தி நம்ம விசாரிப்போம். மேபி அது தொல்காப்பியன் ரத்தமா கூட இருக்கலாம். இத பாருங்க, குழப்பாதீங்க. கடத்தப்பட்டது மேனகா தான். சித்ரா, என் கண்ணு முன்னாடி வேற ஒரு காட்சி தெரியுது. பட் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஏய், என்னடி இது? என்ன கூப்பிட்ட நான் மடிச்சிருப்பேன்ல. யார் மடிச்சு வச்சா என்ன? நானும் சும்மா தானே இருக்கேன். ஆனந்தி, ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். அபி விஷயம் என்னாச்சுன்னு தானே கேட்க போற. நான் தான் முன்ஜாமீன் வாங்கியாச்சு, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. கோர்ட்ல என்ன மாதிரி தீர்ப்பு வருமோன்னு பயமா இருக்குடி. என்ன தீர்ப்பு வந்தா உனக்கு என்ன? சும்மா அவளை பத்தியே பேசிட்டு தான் எனக்கு கோவம் வரும். அவங்க செஞ்ச தப்புக்கு இப்ப அனுபவிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனந்தி, இரு, யாருன்னு பார்த்துட்டு வரேன். ஹாய் பாரதி. ஹாய். என்ன ஆளை ரொம்ப நாளா காணோம்? சார் அவ்வளவு பிஸியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, வாங்க உட்காருங்க. காஃபி சாப்பிட்றீங்களா? இல்லை, லேட்டாக ஆனந்தி. எனக்கு இந்த பக்கம் ஒரு ஒர்க்கு, அது விஷயமா வந்தேன். ஞாபகம் வந்துச்சு. சரி, உன்னை பார்த்துட்டு அப்படியே ஒர்க்குக்கு போகலான்னு வந்தேன். அப்போ சுத்தமா என்ன மறந்தாச்சு. உங்களுக்கு வேலை இருந்ததுனால தான் இந்த பக்கம் வந்ததும் என் ஞாபகம் வந்திருக்கு. இல்லைன்னா வந்திருக்க மாட்டீங்கல்ல. ஹலோ, இப்படி மடக்கி மடக்கி கேள்வி கேட்ட எப்படி? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். நம்ம ஆதியோட தம்பி அர்ஜுன் இல்லை, அவன் இறந்துட்டான். எப்படி? பைக்கில் போயிட்டு இருந்திருக்கான். லாரி மோதி ஸ்பாட்லேயே இறந்துட்டான். எப்போ எப்போ தம்பி நடந்தது? நேத்துமா. ஐயோ கடவுளே, அந்த குடும்பத்துல அந்த பையன் தான் நல்ல பையன். கேட்கறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அம்மா, நீ எல்லாத்துக்குமே வருத்தப்பட்டு இருக்காத. உனக்கு இதே நிலைமை வந்திருந்தா அந்த காஞ்சனா உனக்காக வருத்தப்பட்டு இருக்க மாட்டா. சந்தோஷத்துல ஒரு விருந்தே ஏற்பாடு பண்ணி கொண்டாடி இருப்பா. எனக்கு அந்த அளவுக்கு கல் மனசு இல்லடி. அதனாலதான் நீ இப்படி இருக்க. ஆனந்தி ப்ளீஸ், அவங்ககிட்ட இதுக்கு சண்டை போடுற. அவங்களுக்கு நல்ல மனசு, அதான் வருத்தப்படுறாங்க. அட நீங்க வேற. இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க, அதுக்கப்புறம் ஓவரா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா, நீ கொஞ்சம் உள்ள போறியா?
பாரதி, உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா? ஆ தற்காலிகமாக ஒரு வேலை கிடச்சிருக்கு. வெரி குட். முதல்ல கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம விருப்பப்பட்ட வேலையை பத்தி யோசிக்கிறது புத்திசாலித்தனம். சொல்லுங்க, இப்போ எங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க? ஒரு டிடெக்டிவ் அசைன்மெண்ட்டில். ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டே போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. அப்போ பத்திரிக்கை துறையிலேருந்து விளையாச்சா? அப்படி இல்லை, மீடியாலேயே இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்னு ஒன்று இருக்குல்ல, இதுவும் அதே மாதிரி தான். ஆனந்தி, என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் என்னன்னு கேட்கலையே. என்ன? மேடம் மேனகாவோட கேஸ். அந்த கேஸில் எக்கச்சக்க கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அவங்க கடத்தப்பட்டிருக்காங்களா, இல்லை மறைக்கப்பட்டிருக்காங்களா, இல்லை யாராவது கொலை பண்ணிட்டாங்களா, இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இப்படி எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. எல்லாமே ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. அதான் கமிஷனரே இந்த கேஸை ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு நானும் சித்ரான்னு ஒரு பொண்ணு தான் இந்த கேஸில் டீப்பாக இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் என்னன்னா, இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் கொஞ்சம் கிளியர் ஆச்சுன்னா எங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போலீஸ் சட்டப்படி நிறைய இடத்துக்கு போக முடியாதுல்ல, அதெல்லாம் நாங்கள் செய்ய முடியும்னு கமிஷனர் நம்புறாரு. வெரி குட். ஆல் தி பெஸ்ட் பாரதி. நிச்சயமா நீங்க போலீஸ்க்கு உதவியா இருப்பீங்க. தேங்க்ஸ். ஆனால் ஆனந்தி, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், சீக்கிரட்டாக இருக்கட்டும். யா ஷுவர். என்ன பாரதி, என் ஒய்ஃப் கிட்ட சீக்கிரட்டா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க கார்த்தி. என் வீட்டுக்குள்ள உட்காந்து எனக்கே வரவேற்பு கொடுக்குறீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹாஸ்பிட்டாலிட்டி. உட்காருங்க. அது என்ன சீக்ரெட் பேசிட்டு இருந்தீங்க? இல்லை, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அவர் வேலை சம்பந்தமானது. வேலையா? அப்படி என்ன சீக்ரெட்டா வேலை பார்க்குறீங்க என் வீட்டில்? இல்லை, அதை நானே சொல்கிறேன் கார்த்தி. என்ன? வேண்டாம், தேவையில்லை. எதுக்கு இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு? இல்லை கார்த்தி. கரெக்ட், ஷீஸ் ரைட். எனக்கு இது தேவையில்லை. புருஷன் வீட்டில் இல்லாத போது எவனையோ கூட்டிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு சீக்ரெட் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இது தேவையில்லை தான். யூ கேரி ஆன். கார்த்திக் கார்த்திக். ஆனந்தி, என்ன சொல்லிட்டு அவர் போறாரு? ஏதோ ஒன்று உளறிட்டு போறாரு. நீங்க விடுங்க. அவர் வளரல, ஏதோ தப்பா பேசிட்டு போறாரு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். நீங்க ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, முதல்ல அதை போய் பாருங்க பாரதி. இல்ல ஆனந்தி, அது அவரு வேண்டாம், என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். லீவ் இட். நீங்க கிளம்புங்க. சாரி. இட்ஸ் ஓகே, கம் ஆன். சாரி ஆனந்தி. கார்த்திக், குளிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன் கத்துற? என்ன கார்த்திக், நான் உங்களை வெயிட் பண்ண தானே சொன்னேன். நீங்க பாட்டு கிளம்பி போயிட்டீங்க. நான் உங்களை தேடினேன் தெரியுமா? உங்களால பைத்தியமாவே ஆயிட்டேன். பைத்தியம் ஆயிட்டனா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க. ஹலோ, நீங்க யாரு? ராங் நம்பர். வைடி போன. வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணு.
என்னாச்சு ரேகா? எனக்கு பயமா இருக்கு. என்ன எதுக்கு பயம்? அந்த ரூம்ல அர்ஜுன் இருக்கிற மாதிரி பயமா இருக்கு. அவனே நினைச்சிட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும். இல்ல, நான் அர்ஜுன் ஒண்ணும் நினைக்கல. அப்புறம் என்ன, பேசாம போய் உன் ரூம்ல தூங்கு. இல்ல, கண்ணை மூடினாலே கெட்ட கெட்ட கனவா வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆதி. சரி, நீ ஒரு பண்ணு, அம்மா ரூம்ல போய் தூங்கு. எனக்கு அது தோணவே இல்ல. அத்தை இந்த நேரத்துல நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. நான் ஒண்ணு பண்ணட்டா? என்ன? நான் வேணா இங்க தூங்கட்டா? இங்கயா? இந்த ரூம்லயா? சரி, போய் தூங்க. நீங்க? நான் வெளியே ஹால்ல தூங்கிக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நீங்களும் இங்கே படுத்துக்கோங்க. இல்ல, நீ போய் தூங்கு. சரியா? குட் நைட். ஆதி, தனியா படுக்கிறதுக்கு பயமா இருக்கு ஆதி. ஏதாவது பிரச்சனைனா நான் வெளியே தான் இருக்கேன், என்ன கூப்பிடு. சரியா? இப்போ லைட் ஆஃப் பண்ணி படுத்துக்கோ. குட் நைட். குட் நைட்.